Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays-உம் வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் AMR சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் 4 ரோடு சேலம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஒவ்வொரு கிழமையில பிறந்தவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்? சில கிழமைகளை பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க, சில கிழமையில பிறந்தவங்க இப்படி இருப்பாங்கன்னு ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கு மேம். என்ன கிழமையில் நீங்க பிறந்திருக்கீங்களோ அந்த கிழமைக்கான கிரகம் என்னவோ அதுதான் உங்களுடைய ஜாதகத்திலேயே பவரா இருக்கும். பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ ஞாயிற்றுக்கிழமையா நாய்ப்படாத பாடுப்பா அப்படின்னுவாங்க. அது அப்படிலாம் கிடையாது மேம். பொதுவாக என்னன்னா அவங்க ரொம்ப சூரியன் தான் இங்கே ஞாயிற்றுக்கிழமைக்கான ஒரு கிரகம். பொதுவாக திங்கட்கிழமை அப்படின்னாலே சந்திரனுக்குரிய நாள். திங்கட்கிழமையில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாந்த சுரூபமாக இருப்பாங்க, அமைதி அப்படிங்கிறது. இதுலேயே பார்த்தீங்கன்னா வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன், 2 சந்திரன் இருக்குது. இதில் வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு பெருசாக ரெஸ்ட்ரிக்ஷன் தேவையில்லைன்னு வச்சுக்கலாமே. இந்த தேய்பிறை சந்திரனில் பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க, பயங்கர கன்ஃபியூஸ் மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்க அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்? என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு அவங்களுக்கு கை கொடுக்கும்? முருக பெருமானுக்கு உகந்த ஒரு நாளுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவர் செவ்வாய் தான். அப்போ முருகனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம். கோவத்துக்கு கோவம், வேகத்துக்கு வேகம், அழகுக்கு அழகு, அனைத்தும் பொருந்திய ஒருத்தர் அப்படிங்கும் போது அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சனிக்கிழமையில பிறந்தவங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? சனிக்கிழமை பிறந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. அது என்னவோ தெரியல, அந்த கிரகத்தினுடைய தன்மை அப்படியே அவங்களோட லைஃப்லையும் பிரதிபலிக்கிற மாதிரி தான் வச்சுக்கோமே. கொஞ்சம் அந்த சோம்பல் அதிகமாக இருக்கும். இவங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. அதே மாதிரி அதனாலே என்னவோ உங்களால் இவங்கள மாதிரி உழைப்பாளிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்து கட்டி செய்வாங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அருவருப்படாமல் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே இருக்கும். பட் ஆனால் என்னவோ அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்காதனால என்னவோ. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பேசுவதற்காக காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம். நம்ம சமீபத்தில் யூனிவர்ஸ் பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நம்ம மக்கள் மனசில் ஒரு பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. நம்மளும் நினைக்கும் போது எல்லா விஷயங்களையும் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு அவேர்னஸை அந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் ஐபிசி பக்தி நேயர்கள் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம். நன்றி மேம். நன்றி மேம். பிரபஞ்சத்துக்கும் இறைத்தன்மைக்கும் நன்றி மேம். மேம் பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில பிறந்துட்டீங்களா, இந்த கிழமையில பிறக்கவே கூடாது, வியாழக்கிழமை பிறந்தீங்களான்னு சொல்லி ஒவ்வொரு கிழமையை சொல்லி அந்த கிழமையினுடைய அடிப்படையில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கங்கிற ஒரு விஷயத்த இயல்பாகவே நிறைய பேர் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். அதான் இந்த நேர்காணலில் ஒவ்வொரு கிழமையில பிறந்தவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கோம். பேசிடலாமா மேம்? மேம் இப்போது ஃபஸ்ட்டு முதல்ல சொல்லுவாங்க இல்லைங்களா, வீட்டில் தமிழ் மாதங்களை நம்ம பொதுவாக நம்ம எல்லா ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாதங்களை கணக்கெடுப்பாங்க. சித்திரையில் குழந்தை பிறக்கக்கூடாது, ஐப்பசியில் பிறக்கக்கூடாது, ஆவணியில் பிறக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அப்பனுக்கு ஆகாது அப்படின்லாம் மாதிரி நம்ம பொதுவாக ஜோதிட முறைகளை சொல்கிறது உண்டு. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல ரொம்ப பவர்ஃபுல்லாகும். அதனால தான் அந்த மாதங்கள் இருந்தால் பிறந்தால் அப்பனுக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை உண்டு. அதே மாதிரி தான் கிழமைகளும் எடுத்துக்கலாம். சில கிழமைகளை பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க, சில கிழமையில பிறந்தவங்க இப்படி இருப்பாங்கன்னு ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கு மேம். அது எப்படின்னா நம்மளுடைய என்ன கிழமையில் நீங்கள் பிறந்திருக்கீங்களோ அந்த கிழமைக்கான கிரகம் என்னவோ அதுதான் உங்களுடைய ஜாதகத்திலேயும் பவராக இருக்கும். மேம் இப்போ நான் ஒரு கிழமையில பிறந்திருக்கேன் அப்படின்னா அந்த கிழமைக்குரிய கிரகம் எதுவோ அது என்னோட ஜாதகத்தில் ரொம்ப கொஞ்சம் பவர்ஃபுல்லான பிளேஸில் இருக்கும். உங்களுக்கு அதில் அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் அது சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். மேம் அப்போ 7 கிழமை அப்படின்னா எல்லா நாளும் நல்ல நாள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இயல்பாக எல்லாரும் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். அப்போ எந்தெந்த கிழமையில பிறந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேம். அப்படின்லாம் கிடையாது மேம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கிழமை நம்ம முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்கிறோம். அந்த கிரகம் குறிக்கக்கூடிய காரக பண்பு அவங்களுக்கு அதீதமாக செயல்படும்னு சொல்லலாம். அப்போ எந்த கிழமையில பிறந்திருந்தாலும் அது நல்லது தான். அதனால இந்த கிழமையில பிறந்தது கெட்டது அப்படிலாம் நம்ம நினைக்க வேண்டியதில்லை. நம்ம எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிரகம் எதுவோ அவங்களுக்கு என்ன கிழமையில் பிறந்திருக்காங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை எடுத்துப்போம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கான நாள். ஏன் சூரியனை பர்ஃபெக்டாக சொல்கிறோம் அப்படின்னா அந்த சூரியனுக்கான ஒரு நாளாக பார்க்கும்போது அது சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்களோட லைஃப்பில் நல்லது கெட்டது ரெண்டுமாவே இருக்கும். மேம் இப்போ கிழமைகளின் அடிப்படையில் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துடலாம். முதலாவதா ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவங்க அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் மேம்? பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை பிறந்தாலே நாய்ப்படாத பாடுன்றது ஒரு பழமொழி உண்டு. பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ ஞாயிற்றுக்கிழமையா நாய்ப்படாத பாடுப்பா அப்படின்னுவாங்க. அது அப்படிலாம் கிடையாது மேம். பொதுவாக என்னென்னா அவங்க ரொம்ப ஞாயிற்றுக்கிழமைக்கான ஒரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான் இங்கே ஞாயிற்றுக்கிழமைக்கான
ஒரு கிரகம். அப்படி ஞாயிற்றுக்கிழமைக்கான கிரகமாக அது இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க இந்த கிழமையில பிறந்தவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாக இருப்பாங்க. இவங்களுக்குலாம் வந்து என்னென்னா, எதையுமே எடுத்தோம் முடிக்காமல் இருக்கக்கூடாது, எப்படினாலும் அந்த வேலையை முடிச்சிடணும், போராடினாலும் ஜெயிக்கணும் அப்படின்ற கேரக்டர் இருக்கும். விடாப்பிடியான குணாதிசயம், இல்லை என்னால் அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி போக முடியாது அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் உடல் உஷ்ணம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா சூரியனினுடைய வெப்பத்தன்மை அப்படின்றது உடம்புல ரொம்ப அதீதமாக இருக்கும். அதனால தான் என்னமோ உங்களுக்குலாம் வந்து அந்த குழந்தை பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடை தாமதம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். திருமண வாழ்க்கைன்னு வரும்போது கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்களை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, விடாப்பிடியாத ஒரு குணாதிசயம், முன்கோவம் ஜாஸ்தி. எதை எடுத்தோம் அப்படின்னா முடிக்கணும்னப்போ இவங்களுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவங்களை அடிச்சிக்கவே முடியாது. கண்டிப்பாக அந்த பிளேஸ்மெண்ட்டில் போய் உட்காந்துருவாங்க. அவங்களால வந்துட்டு பரவாயில்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம், நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்றதுலாம் இல்லை. அந்த ஒரு போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை அவங்கக்கிட்ட இருக்கும். என்னென்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். அதை மட்டும் அவங்க கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த கோதுமை உணவுகளை விரும்பி உண்ணக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. லைக் சப்பாத்தி அந்த மாதிரி ரொம்ப ஏன்னா அந்த அந்த கிரகத்திற்கான தன்மையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட உணவுகளை விரும்பி உண்ணக்கூடிய நபர்களாகவும் அது பார்க்க முடியும். இவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சிவபெரு வழிபாடு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான தன்மைகள் கொஞ்சம் குறையும். ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவர்களுக்கு பிரத்யேகமான வழிபாடுனா சிவபெருமானினுடைய வழிபாடு. ஏன்னா ஒரு கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய இந்த ருத்ர தாண்டவம் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஏன் வந்து அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவபெருமானை வந்து ரொம்ப ஒரு முதன்மை கடவுளாகவும் இருக்கார். அதே வந்துட்டு ஆக்ரோஷமான விஷயங்களாகவும் இருக்கும். அந்த ஆக்ரோஷத்தை குறைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கும்போது சிவ வழிபாடு எடுத்துக்கிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமையில் அப்படிங்கும்போது இவங்களுக்கு அதனுடைய தாக்கம் குறையுமா. மேம் இப்போ திங்கள் கிழமையில பிறந்தவங்க அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்? பொதுவாக வந்துட்டு திங்கட்கிழமை அப்படின்னாலே வந்துட்டு சந்திரனுக்குரிய நாள். இப்போ திங்கட்கிழமையில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாந்த சுரூபமாக இருப்பாங்க. அமைதி அப்படிங்கிறது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வளர்பிறை சந்திரன் தேய்பிறை சந்திரன் 2 சந்திரன் இருக்குது. இதில் வளர்ப்பிறையில் பிறந்தவங்களுக்கு பெருசாக ரெஸ்ட்ரிக்ஷன் தேவையில்லைன்னு வச்சுக்கலாமே. இந்த தேய்பிறை சந்திரனில் பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க, பயங்கர கன்ஃபியூஸ் மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. ஒரு விஷயத்தை குழப்பிப்பாங்க, முடிவெடுக்க முடியாத தடுமாற்றம் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் இன்னும் வந்து என்னென்னா அந்த அன்பு கருணை ரொம்ப சாந்த சுரூபமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. அதே சமயத்தில் அவங்களோட மனசு ரொம்ப லோன்லி ஃபீலில் வந்துட்டு போய் ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிக்குவாங்க. ஐயோ நம்ம யார்ட்டையும் வெளிப்படையாக பேச முடியாது. அவங்களால போய்ட்டு ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டுவாங்க. நம்ம ரைட்டாக அவங்களுக்கே தெரியுது இந்த இடத்துல நம்ம இதை எடுத்து பேசணும் அப்படின்னா கூட அவங்களுக்கு அதை பேசுகிறது தயக்கம் இருக்கும். பொதுவாகவே வந்து சந்திரனை சொல்லும் பொழுது சூரியன் கிட்ட இருக்க ஒளியை கடன் வாங்கி தான் சந்திரன் வச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த விஷயம் திங்கட்கிழமையில பிறந்தவங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு பொருந்தி போகும்? பொதுவாக வந்துட்டு சூரியன்றது பகலில் வந்து நமக்கு பிரகாசமாக இருக்கக்கூடிய விஷயம். இது சந்திரன் அப்படிங்கிறது நம்ம பகலில் அது தெரிஞ்சால் கூட அதனுடைய வெளிச்சம் வந்து நமக்கு புலப்படாது. அப்போ இரவில் தான் வந்து சந்திரனை வந்து நம்ம பார்க்குறோம், வழிபடுறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த சந்திரனுக்கான தன்மையே வந்து பார்த்திங்கன்னா இரவுத்தன்மை. அதாவது எப்போ வந்து சூரியன் மறைகிறதோ அப்போ தான் வந்து இந்த சந்திரன் உதயமாகிறது நமக்கு தெரிகிறது, நம்ம கண்ணுக்கு. பகல்லையும் அது இருக்குது, பட் அதை வந்து நம்மளுடைய கண்களுக்கு புலப்படுறதோ அந்த வெளிச்சம் பெருசாக நமக்கு தெரியறதில்லை. அந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் மட்டும்தான் நம்ம அதனுடைய பிரகாசமான நிலையை பார்க்குறோம். பொதுவாக வந்து மனோகாரகன்ற பேர் உண்டு சந்திரனுக்கு. அதனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் யாரெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் மைண்ட் செட்டில் இருக்கவங்க, ரொம்ப குழப்பத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பொதுவாக வந்து சொல்லுவாங்க இல்லையா, பௌர்ணமி நாள் வந்துச்சுன்னா நீங்கள்லாம் போயிட்டு கொஞ்சம் நிலாவோட கனெக்ட் ஆகுங்க, கடல் தண்ணி சம்மந்தப்பட்ட இடத்துக்குலாம் போயிட்டு வாங்க. நிறைய பேர் நம்ம ஊர்லலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளை பெரியவங்களே சொல்லுவாங்க, ரொம்ப குழம்பிட்டே உட்காந்துருக்காரு, ஏஞ்சி போய் வேலையை பாருன்னு, ஒரு தண்ணீர் இடத்துக்கு வாத்துக்கு போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்ற கூட நிறைய பேசுகிறதெல்லாம் நம்ம கவனிப்போம். போயிட்டு வந்தாலும் அவங்களோட மனசு ரிலாக்ஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான். அது மாதிரி இந்த சந்திரன் தேய்பிறை சந்திரன் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப எஃபெக்ட் ஆகும். ரொம்ப கன்ஃபியூஸ். ஆமாம், ஒரு முடிவெடுக்க முடியாத தடுமாற்றம். அவங்க சரியான பாதையில் போனால் கூட அவங்களுக்கு அந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். மனநிலை அப்படின்றது தெளிவில்லாமல் இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பொதுவாக வந்துட்டு பச்சரிசி தானம் அந்த மாதிரி பண்ணுறது, சக்கரை பொங்கல் வச்சு 4 பேருக்கு கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுடைய மனநிலை கொஞ்சம் தெளிவடையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் இப்போல்லாம் வந்துட்டு திங்கட்கிழமையாக இருந்து அன்னைக்கு அதாவது சாயந்தர பொழுதில் போயிட்டு சிவபெருமான் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாவை வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு மனநிலை ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும். மேம் இப்போ வந்து செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்க அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு அவங்களுக்கு கை கொடுக்கும்? மேம் இப்போ செவ்வாய் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே வந்து ரொம்ப சொல்லவே வேண்டாம், நம்மால் தான். ஆமாம், முருக பெருமானுக்கு உகந்த ஒரு நாளுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது செவ்வாய் தான். அப்போ முருகனுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம், கோவத்துக்கு கோவம், வேகத்துக்கு வேகம், அழகுக்கு அழகு, அனைத்தும் பொருந்திய ஒருத்தர். அப்படிங்கும்போது அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஆக்ரோஷம், வேகம் அதுக்கெல்லாம் குறைவே இருக்காது. வீர தீரமான செயல்கள்லாம் செய்யணுமா அவங்கள கூப்பிடுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான். செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்களாம் ரொம்ப துணிச்சலான இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும்
எடுத்துட்டேன் என்னால் தள்ளி போட்டுடலாம் அப்படின்லாம் ஒரு அவங்களுமே வந்து ரொம்ப விடாப்பிடியாக இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம். சட்டுன்னு கோவப்படுவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நியாயமானவங்களாக இருப்பாங்க. அதனால என்னவோ அவங்களால வந்துட்டு ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறதுல ரொம்ப கஷ்டம் இருக்கும். ஏதாவது உருட்டணும் அடித்து உடைக்கணும்னா கூட அந்த மாதிரியான ஆட்கள் வந்து என்னென்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப முன்கோபிகளாக இருப்பாங்க. இப்போ எப்படி நம்ம முருகர் வந்துட்டு அம்மா அப்பா கூட இது பண்ணிட்டு போய் சுற்றிட்டு உலகத்தை சுற்றிட்டு வரேன்னு அண்ணன் கூட கோச்சிட்டு எப்படி போனார் இல்லைங்களா, அதே மாதிரி தான் அந்த ஒரு நிலை. அவங்களுக்கு ஒரு கோபம் வந்தது அப்படின்னா அதை வெளிப்படையாக காட்டிடுவாங்க. கொஞ்சம் மனசில் மறைச்சி வச்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம கோவத்தை வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. டு பி ஃப்ராங்க் அப்படின்ற மாதிரி ஓப்பன் டாக்காக வார்த்தைகளையும் அப்படி காயப்படுத்துகிற மாதிரி சில இடங்களில் விட்டுருவாங்க. அதுதான் அவங்களுடைய மைனஸ். நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்டர் தொழிலில் இருக்கவங்க, ஒரு போலீஸ் தொழிலில் இருக்கவங்க, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறவங்க மோஸ்ட்டாக செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களா இருப்பாங்க. இல்லை அவங்க வீட்டில் யாராவது செவ்வாய்க்கிழமை பிறந்திருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கும். முருகப்பெருமானை ரொம்ப விரும்பி வழிபடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அவங்க வீட்டில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதையுமே வேகம் சொன்னோம் இல்லையா, அதே இடத்துல அந்த கோபம் வந்து அவங்களுக்கு சில நேரங்களில் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு வரும்போது தப்பாயிடும். ஏதாவது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்காங்கன்னா அவங்களோட குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது மட்டும் பார்த்து கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்கணும். இல்லைன்னா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பாதிப்புகள் வரும். விட்டு கொடுத்து போகிறது, ஏன்னா ஒரு இணக்கமான உறவு வரணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ இவங்க எந்த தெய்வத்தை வழிபடலாமா? ஆமாம், அதுதான் நம்ம சொல்லவே வேண்டாம். நம்மளுடைய முருகப்பெருமானை வழிபட்டாலே போதுமானது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு தானம் பண்ணுறது, அது மாதிரி சாம்பார் சாதம் மாதிரி செஞ்சு தானம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் மன நிம்மதி அப்படிங்கிறது, அந்த கோபம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும். பொதுவாக வந்துட்டு இந்த ரத்தம் சூடாகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, செவ்வாய் அப்படின்னாலே நம்ம உடலில் வந்து எதை பார்ப்போம் அப்படின்னா ரத்தத்துக்கான ஒரு விஷயமா பார்க்குறோம். அப்போ இந்த ரத்தம் சூடாகும்போது என்ன கோபம் அதிகமாக படுறாங்க அப்படின்னா இவங்களுக்குலாம் வந்து நிறைய கார உணவுகள் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அதை அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி இந்த கோபம் அதிகமாகிறதுனால என்னாகும், இந்த பிபி பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து இவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாகவே செவ்வாய்க்கான ஒரு நிலை அப்படின்னா அவங்க வந்து வேகம், வீரம் அதுக்கெல்லாம் குறைவே இல்லை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்றது மாதிரி. பார்க்கறதுக்குமே ஆள் எப்படி இருப்பாங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு எப்படி எடுப்பாங்க பார்த்துருக்கோம் இல்லையா, ரொம்ப ஹைட்டு அழகாக வந்து பார்க்க அந்த உடல் கட்டுக்கோப்பு இதெல்லாம் ரொம்ப அழகாக கொண்டு போகிற ஒரு நபராக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸாக இருப்பாங்க. நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு தன்னுடைய உடல் பாதுகாப்பு அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இதே செவ்வாய் கேது இருக்க மாதிரி அவங்க ஜாதகத்துலேயும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது மட்டும் கொஞ்சம் பார்க்கப்படணும். மேம் இப்போ புதன்கிழமையில் பிறந்தவங்க அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் மேம்? புதன்கிழமை அப்படின்னாலே சொல்லவே வேண்டாம். புதன் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறப்போ இங்கே வந்து புத்தி கூர்மை, அறிவு, ரொம்ப அறிவாற்றலான ஆட்கள், இவங்களெல்லாம் சொல்லவே வேண்டாம். எல்லாத்துக்கும் நம்மளுடைய கம்யூனிகேஷன்லேருந்து எல்லா விஷயமே பார்த்துக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க புதன்கிழமையில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்டலாம் வாய் கொடுத்து தப்பிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வார்த்தை ஜாலங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அவங்க ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க. அவங்ககிட்டலாம் வந்து ஒரு விஷயத்த பேசி இல்லை இது நீ தப்பு, இந்த இடத்துல நீ எதுவும் பண்ணாதன்னா அவங்க சொல்கிறதுல 1000 அர்த்தம் இருக்குன்றது மாதிரி அதை வேறு என்ன பிரச்சனை இருக்குது, ஏது பிரச்சனை இருக்குன்னு எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் அவுட் போட்டு காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கூர்மையான புத்தி கூர்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேச்சாற்றல் இருக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு சொல்கிற மாதிரி இந்த ட்ராயிங் போடுறது, டான்ஸ் ஆடுறது, மியூசிக் ப்ளே பண்ணுறது இவங்களெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. புதன்கிழமையில் பிறந்தவங்க வந்து கேள்வி ஞானம் நிறைய இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. நல்ல அறிவாற்றல் இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து காதல் விஷயத்தில் பயப்படாமல் இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக புதன்கிழமையில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப அன்பு கொடுக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க, அன்புக்காக இயங்கக்கூடிய நபர்களாகவும் அவங்க தான் இருப்பாங்க. ரிசீவராக இருக்கிறத விட நிறைய அந்த அன்பு இவங்ககிட்ட போனீங்கனாலே சரி அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைக்கான ஒரு விஷயம் நம்ம போனோம் அப்படின்னா அவங்ககிட்ட சொல்யூஷன் கிடைக்கும். பிரச்சனைகளுக்கு வந்து டிசிஷன் மேக்கிங்லேயும் அவங்க நிச்சயமாக ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை எங்கே என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு டெசிஷன் மேக் பண்ணக்கூடிய ஒரு அதான் சொல்கிறாங்க இல்லையா, இப்போ பொதுவாக அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்லாம் படிக்கிறாங்கல்ல அந்த பிள்ளைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த புதன்கிழமையில் பிறந்த பிள்ளைகளாக இருப்பாங்க. நல்லா கணக்கு போடுறதுல அவங்கள அடிச்சிக்கவே முடியாது. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்லாம் தாண்டி ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஒரு வாதாடணும் அப்படின்னா கூட அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து புதன்கிழமையில் பிறந்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பேச்சாற்றல், ஒரு மேடை பேச்சாளர்கள், அது மாதிரி பட்டிமன்றம் பற்றிய பேச்சாளர்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எழுத்துத்துறை சார்ந்த விஷயத்தில் ஒரு பத்திரிகை நிபுணராக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை பகிரங்கமாக எடுத்துரைக்கக்கூடிய அந்த தன்மை, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த துறையில் இருக்க எல்லாருக்குமே புதன்கிழமையில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. கண்டிப்பாக அவ்வளோ ஒரு நல்ல ஒரு திறமை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்குலாம் வந்து படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சூப்பராக இருக்கும். படிப்பை தாண்டி உலக அறிவு அப்படிங்கிறது நிறைய தேடி வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த பச்சை பயிறு அப்படிங்கிற ஒரு விஷயம், பச்சை பயிரை வந்து தானம் பண்ணாலோ அல்லது உணவு முறையில் இவங்க எல்லாம் பிடிச்சி சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம்.
மேம் வியாழக்கிழமையில பிறந்தவங்க அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் மேம்? நிச்சயமா மேம். வியாழக்கிழமை எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்து இறைவனுக்கான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பொதுவாக வந்துட்டு கடவுளுடைய ஆசை பெற்றவங்க அப்படின்றதான் நிறைய சொல்றது உண்டு. ஏன்னா குரு அப்படின்றது ஒரு கிரகமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தனித்துவம் வாய்ந்தது. ஏன்னா பல முன்னோர்கள் நம்மளுடைய மூதாதையர்களாக இருக்கட்டும், ஒரு ஆசானா இருக்கட்டும், நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குருவாக இருப்பாங்க. அப்போ இந்த கேரக்டர் இந்த குருக்குரிய நாளில் வியாழக்கிழமையில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் போற்றத்தக்க வகையில் அவங்களுடைய குணாதிசயங்கள் இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு வேலை பார்க்குறேன், நான் ஒரு விஷயம் படிச்சிருக்கேன், நான் அதில் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா, இவங்க வந்து அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து, நீயும் அதை கற்றுக்கோ அப்படின்னு. அப்போ ஒரு விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அதோடு நிறுத்திடாமல் மற்றவங்களுக்கும் அந்த விஷயத்த சொல்லி கொடுக்குற அளவுக்கு இருப்பாங்க. இவங்களை பார்த்தா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சுய கௌரவம் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எங்கேயும் வந்துட்டு என்னென்னா, நீங்கள் எதை வேணால் விட்டு கொடுங்கப்பா, என்னோட தன்மானம்ன்ற ஒரு விஷயத்துக்கு எங்கேயாவது பங்கம் வந்ததா தேவையே இல்லை அப்படின்ற அளவுக்கான எக்ஸ்ட்ரீமான நபர்கள். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு பொன்பொருள் ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது இவங்ககிட்ட எப்பயுமே நல்லாயிருக்கும். சேர்த்து வைக்கக்கூடிய அந்த குணாதிசயம் நிறைய இருக்குன்னு சொல்லலாம். பொதுவாக வந்துட்டு எனக்கு ஒரு பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நம்ம நாளைக்கு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய குணாதிசயம் இவங்ககிட்டலாம் அந்த சின்ன வயசுலேருந்து இருக்கும். உண்டியிலேருந்து போட்டு வைப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பேங்க்கில் சேவிங்ஸ் அந்த மாதிரியான ஒரு குணாதிசயங்கள்லாம் இந்த சேமிக்க பழகு அப்படின்னா இவங்கள பார்த்து கற்றுக்கலாம். வியாழக்கிழமையில் பிறந்தவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, திருமண வாழ்க்கைன்னு வரும்போது மட்டும் கரெக்டான பார்த்து முடிவு பண்ணணும். அது ஒன்று தான் உங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மைனஸ். ஏன்னா தேவையில்லாத ஒரு பேர் கெட்டு போகக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும். அதை மட்டும் அவங்க பார்த்துக்கணும். ஏன்னா குரு அப்படிங்கிறது தன்னுடைய கௌரவம் சார்ந்த விஷயம். அப்போ அந்த இடத்துல இவங்களுக்கு அது மட்டும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். இவங்களோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எல்லா விஷயத்தையும் ஆசைப்படுவாங்க, அதை அடைஞ்சே தீருவாங்க. அந்த அளவுக்கான ஒரு தன்மை இருக்கும். ஆசைப்படவும் தெரியும், அடம்பிடிக்கவும் தெரியும், அடையவும் தெரியும். நிச்சயமா அந்த கேரக்டருக்கு அழகாக ஒத்து போகக்கூடிய ஒரு கேரக்டர்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி நான் இல்லைங்க, எனக்கு இது கிடைக்கல, ஒரு விஷயம் நான் ஆசைப்பட்டேன், அது கிடைக்கலன்ற பேச்சுக்கு அடையாளமே இல்லை. அதே மாதிரி இவங்ககிட்டலாம் எப்பயுமே ரகசியமாக பணங்கள்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் இருக்கும். இவங்ககிட்ட போய் பர்ஸில் என்கிட்ட காசே இல்லைன்னு புலம்புவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு அமௌண்ட் வந்து தனியாக ஏதோ ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கக்கூடிய அந்த அளவுக்கு கேரக்டர் இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய நபர்கள், அப்படி அழகாக சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் வந்து சூப்பராக இருக்கும். மற்றவங்களை காட்டிலும் மற்றவங்களுக்கு உதாரணமாக இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான விஷயத்தை அடைஞ்சே தீரணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். மேம் இப்போ இந்த வியாழக்கிழமையில பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை செய்யணும் மேம்? பொதுவாக வந்து கொண்டக்கடலை மாலை சாத்திட்டு நம்ம தட்சிணாமூர்த்தி வழிபடுறாங்க இல்லையா, அது வழிபடுறது நல்லது. அதுக்கப்புறம் வந்து இந்த கொண்டக்கடலை சம்மந்தப்பட்ட உணவு முறைகள் அவங்க எடுத்துக்குவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த உடல் உறுப்புகளில் வந்து வாயு தொடர்பான விஷயங்கள் அது மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். இப்போ சப்போஸ் அஜீரண கோளாறுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி கேஸ் ட்ரபிள் சம்மந்தப்பட்டது, வயிறு தொடர்பான விஷயங்கள், இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும். அதில் மட்டும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். சப்போஸ் இந்த கிட்னி சம்மந்தப்பட்ட தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதில் மட்டும் அவங்க உணவு முறை கட்டுப்பாடு எடுத்துட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சாப்பாட்டு பிரியர்கள்னு சொல்லலாம். உணவு முறையில் வந்து அதுவும் ஸ்வீட் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெலாம் ரொம்ப தனி இம்பார்ட்டன்ட் கொடுத்து சாப்பிடக்கூடிய விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் சொல்கிறது, இவங்களை வந்து கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு அவசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அதுக்கு தான் சொல்கிறோம். அந்த அளவுக்கான உடல் உபாதைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்போது இதை மட்டும் அவங்க கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்டுக்கணும். இரவு நேரங்களில் இந்த உணவு முறைகள்லாம் எடுத்துக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா இவங்க சூப்பராக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்குலாம் பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய இடம், அதாவது நம்மளுடைய பூர்வீக சொத்து, நம்மளோட தாத்தா பாட்டி சொத்தாக இருக்கட்டும், அம்மா அப்பா சேர்த்து வச்ச சொத்தாக இருக்கட்டும், அதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிடைக்கப்பெற்ற நபர்களாகவும் இருக்காங்க. மேம் இப்போ வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்க அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் மேம்? மேம் பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம வந்துட்டு மகாலட்சுமியே வீட்டில் பிறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா. ஆண் குழந்தை பிறந்தா மேம்? நிச்சயமாக ஆண் குழந்தை பிறந்தா என்ன சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு அப்படின்றது தான். ஏன்னா அப்படி அந்த ஒரு வார்த்தைகள் வந்து பழமொழிகள் பழங்காலத்துலேருந்து இருக்குது. பட் பெண் குழந்தை பிறந்து ரொம்ப அழகாக போற்றக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா அது என்னமோ அவங்க ட்ரெடிஷ்னலாகவே வெள்ளிக்கிழமையில் பிறந்த பிள்ளைங்க பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பூ வச்சுக்கணும், இப்படி தான் குங்குமம் வச்சுக்கணும், நம்ம வீட்டில் இப்படி தான் பூஜை பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் இவங்க ரொம்ப மாடர்ன் ட்ரெண்டான வேர்ல்டில் இப்போ பிறந்திருந்தால் கூட ஏதோ ஒரு வகையில் அந்த இதெல்லாம் போய் கற்றுக்கிறதுக்கான ஒரு ஆர்வத்தை காட்டுவாங்க. வீட்டில் ஒரு கர்நாடிக் மியூசிக் சொல்லித்தராங்க, என் பாட்டி வந்து நல்ல ஒரு சொற்பொழிவு ஆற்றக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை பிறந்த பொண்ணு என்ன பண்ணணும், இத்தினூடாக இருக்கும்போதே அவங்க பாட்டி மாதிரியே சொற்பொழிவு பண்ணும். ஒரு கடவுளை பற்றின ஒரு பிரார்த்தனைகள், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்வம் மிகுதியாக இருக்கக்கூடிய நபர்கள். பக்தியிலையும் ரொம்ப ஈடுபாடு காட்டக்கூடியவங்களா பக்தியிலையும் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்வாக்கத்துக்கும் குறைவே இருக்காது. நல்ல ஒரு நிலையில் இருப்பாங்க. பொதுவாக வந்துட்டு இந்த ஆண் பிள்ளைகள் என்னவோ மோஸ்ட் ஆஃப் வெள்ளிக்கிழமையில் பிறந்த பிள்ளைங்களை நான் பார்த்த வரைக்குமே அதிகபட்சம் வந்துட்டு வெளிநாடு வெளியூரில் நிறைய போயிடுறாங்க. அவங்களுடைய அம்மா அப்பாவினுடைய அந்த ஒரு இறுதி சூழல்களை நிறைய கடந்துக்காக முடியாத ஒரு சூழ்நிலைகளை வந்து
இந்த வெள்ளிக்கிழமை பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கு நிறையா அனுபவிக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி ரொம்ப அழகாக இருப்பாங்க. நல்ல ஒரு கையில் வந்து பணப்புழக்கம், பணமாக இருக்கட்டும் நகையாக இருக்கட்டும் எந்த ஒரு குறைவும் இல்லாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்பிங் மைண்டாகவும் இருக்காங்க. சில பேர் ஹெல்பிங் மைண்டாக இருக்கிறது, ஒரு விஷயத்தில் வீட்டில் வந்து எங்கள் பெரியவங்க எப்படி இருந்தாங்க அந்த மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பிள்ளைங்க வெள்ளிக்கிழமையில் பிறந்த பிள்ளைங்க இருக்காங்க. இவங்களுக்கு சப்போஸ் வந்து ஆண்களுக்கு இருந்தால் அந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு என்னன்னா திருமண வாழ்க்கைன்னு வரும்போது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குது. ஏன்னா சுக்கிரன் தான் நமக்கு மனைவிஸ்தானம். அதில் அங்கே பிரச்சனை வரும்போது இவங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஒரு சிலருக்கு ஸ்ட்ரகிள் வரும்போது இவங்க கொஞ்சம் அது இந்த மாதிரி வழிபாடு முறைகள் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய தாக்கம் குறையிறத பார்க்க முடியும். மேம், இப்போ வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்க வந்து என்ன பொருளை தானமாக கொடுக்கலாம், என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை அவங்க பின்பற்றலாம்? இப்போ பொதுவாக வெள்ளிக்கிழமை பெண் பிள்ளைகள் பிறந்தது நமக்கு ஒன்றுமே பெரிய ப்ராப்ளம் இல்லை, அவங்க ரொம்ப யோகம்னு நம்ம சொல்கிறோம். இதே ஆண் பிள்ளைகளாக இருந்தால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கைன்னு வரும்போது ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சுக்கிர வழிபாடு அப்படிங்கிறத எடுத்துட்டாங்கன்னா நல்லது. வெள்ளீஸ்வரர்னு இருக்குது, சுக்கிரனுக்கான கடவுள். அதாவது வெள்ளீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் சரியாகிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பசுமாடுக்கு வந்து தானம், ஏதாவது கீரை வகைகள் அந்த மாதிரி அகத்திக்கீரை சம்மந்தப்பட்டு இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதனுடைய தாக்கம் கொஞ்சம் குறையிறத பார்க்க முடியுது மேம். கண்டிப்பாக மேம். இப்போ சனிக்கிழமையில பிறந்தவங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் மேம்? சனி அப்படின்னாலே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் மேம். சனிக்கிழமை அப்படின்றப்போ எல்லாருமே பயப்படுவாங்க. சனிக்கிழமை பிறந்தாலே ஐயோ என்னடா அப்படின்ற மாதிரி. அந்தளவுக்கு நம்ம பயந்துக்க வேண்டாம். ஏன்னா நியாயக்கானகன்னு சொல்லி ஒருக்கான பேர் இருக்குது. சனிக்கான ஒரு பேரே பார்த்திங்கன்னா நியாயமானவர் அப்படின்ற மாதிரி. அந்தளவுக்கு இவங்க ரொம்ப நியாயமான ஆள். அவர் வந்து எப்படின்னா இந்த சனிக்கிழமை பிறந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. அது என்னவோ தெரியல, அந்த கிரகத்தினுடைய தன்மை அப்படியே அவங்களோட லைஃப்லையும் பிரதிபலிக்கிற மாதிரி தான் வச்சுப்போமே. கொஞ்சம் அந்த சோம்பல் அதிகமாக இருக்கும். இவங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. அதே மாதிரியே அதனாலே என்னவோ உங்களால் வந்துட்டு இவங்கள மாதிரி உழைப்பாளிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கட்டி செய்வாங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அருவருப்படாமல் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே இருக்கும். பட் ஆனால் என்னவோ அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கிறதுனால என்னவோ ரொம்ப சோம்பேறித்தனமான ஒரு ஆளாக இருப்பாங்க. அவங்களோட சோம்பேறித்தனத்தை மட்டும் அவங்க மாற்றிட்டாங்க அப்படின்னா சூப்பராக இருப்பாங்க. அதில் எதுவும் இது கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய அந்த முன்னோர்களுடைய குணாதிசயங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் வந்து பிள்ளைகளை பார்த்தோன்னே இது என்னோடய தாத்தா மாதிரி இருக்குது, என்னோட பாட்டி மாதிரி இருக்காங்க, என்னோட அம்மாச்சி மாதிரி இருக்காங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களை பற்றி சொல்லுவாங்க இல்லைங்களா? கேரக்டர் வந்து நிறைய எதை பண்ணாலும் அப்படியே அவங்க அத்தை பண்ணுற மாதிரியே இருக்குது, திட்டிக்கிட்டே இருப்பாங்க சில இடங்களில். அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்லேயும் பார்த்திங்கன்னா அந்த மூதாதையினுடைய குணாதிசயங்கள் நிறைய வாங்கிட்டு வர்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனிக்கிழமையில் பிறந்தவங்களா இருப்பாங்க. இவங்கள மாதிரி உழைப்பாளிகள் இருக்கவே முடியாது. எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு இவங்க நினச்சிட்டாங்க அப்படின்னா 4 நேரம் கிழமை பார்க்கவே மாட்டாங்க, அப்படி உழைப்பாங்க. ஆனால் இவங்க சோம்பேறித்தனப்பட்டு இவங்க எதிரி வெளியிலேருந்துலாம் யாருமே கிடையாது. இவங்களுக்கு எதிரி வந்து இவங்க மட்டும்தான். அவங்களோட கேரக்டரில் இதை மட்டும் கொஞ்சம் மாற்றிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. மேம், இப்போ இவங்க வந்து என்ன மாதிரியான தானம் கொடுக்கணும், என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை அவங்க வாழ்க்கையில் பின்பற்றணும்? பொதுவாக மேம் இந்த எள்ளு சாதம் கலந்ததை வந்து காக்கைக்கு தானம் கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி காக்கைக்கு வைக்கிறது ரொம்ப நல்லது. இவங்களோட வாழ்க்கை முறையில் வழிபட்டுட்டு வராங்க, சனி பகவானை வழிபட்டுட்டு வராங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த மூதாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொடரும் போது ஜெனட்டிக்காகவே அவங்களுக்கான நல்லது கெட்டது எல்லாமே தொடர்ந்து பயணிக்கும். அதனால தான் சொல்லுவாங்க பொதுவாக அந்த ஊனமுற்றவங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமையில் பிறந்தவங்க வந்து ஒரு தானம் பண்ணுங்கள். ஒரு பெட்ஷீட்டாக இருக்கட்டும், ஒரு செருப்பாக இருக்கட்டும், அதே மாதிரி அவங்களுக்கான உணவு முறைகளாக இருக்கட்டும், ஏதாவது யாருக்காவது முடிஞ்ச அளவுக்கு ஊனமுற்றவங்க அது மாதிரி வயதில் முதிர்ந்தவங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கிறது. சப்போஸ் நம்ம வீட்லேயே பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்குலாம் அந்த முன்னோர்களுடைய விஷயங்கள் கண்டினியூட்டி இருந்தால் தான் உங்களால் சனிக்கிழமையே பிறக்க முடியும். அப்போ அவங்கள வந்து நீங்கள் கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை நல்லா பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட வம்சாவளியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து கிளியர் ஆகும். இவங்களை பொறுத்த வரைக்கும் பொறுமை நிதானமும் ரொம்ப பொறுமைசாலிங்க, ரொம்ப நிதானமாக செயல்படுவாங்க. ஆனால் அவங்கள எதை நினைக்கிறாங்களோ அதை சக்ஸஸ் கொடுத்துருவாங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு தாட்டியமான ஆட்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா எந்த வேலையும் முகம் சுளிக்காமல் செய்வாங்க, அருவருப்பையும் பட மாட்டாங்க. ஒரு தாய்மைக்கான குணம் இருக்கும், இரக்க குணம் இருக்கும். இதே அப்படியே ஆப்போசிட் கேரக்டரும் உள்ளே வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு சப்போஸ் ஏதாவது ஒன்று சரியாக வரல, இவங்களை யாராவது ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சால் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இறங்கி செய்கிறாங்களோ பார்த்து செய்கிறாங்களோ அப்படியே உள்டாவாக மாற்றிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு மூர்க்க குணமும் உள்ளே இருக்கும். ரகசிய குணங்கள் அப்படின்ற மாதிரி இந்த குணாதிசயங்கள் இருக்கும். மேம், நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த கிழமைகளில் பிறந்திருந்தால் உங்களுடைய குணாதிசயங்கள் இப்படி இருக்கும், என்ன மாதிரியான தானங்களையும் என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் 4 ரோடு சேலம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.